ஆண்டவா, உன் சாட்சியாவும் இந்த காவிரி தாய் சாட்சியாவும் இந்த அகல் விளக்க நான் அனுப்புறேன். இந்த அகல் விளக்கின் எண்ணெயை போல என்னையும் பிரேமுக்கு அர்ப்பணிக்கிறேன். எங்க 2 பேரையும் நீங்க தான் சேர்த்து வைக்கணும். ஐயா இருக்காருங்களா? இது வராருங்கம்மா. வாங்கம்மா வாங்க. வணக்கங்க ஐயா. சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கங்க. என்ன தனியா வந்திருக்கீங்க? மலர் வரல? காலேஜ் ரிசல்ட் பார்க்க போறேன். அப்படியே. அப்புறம் எங்க வீட்டுக்கார அவசர ஆர்டர் ஒன்னு நான் தான் டெல்லிக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். சரிங்க. குடுமா. இந்தாங்க சார். ஐயா இது தீபாவளி. எப்பவும் தீபாவளி கொடுக்கறது தானே. உங்க வீட்டுக்காரோட விசுவாசத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சரி. போய்ட்டு வாங்க. கல்யாணி, நான் மனசுல ஒண்ணு நினைச்சிருக்கேன். அது நடக்குதா இல்லையான்னு இப்ப பாக்கலாம். முதல்ல மீன் எனக்கு தான் கிடைக்க போகுது. எவளுங்களுக்கு என்ன மீன் கிடைச்சாலும் அத சமைச்சு சாப்பிடுறதுக்கு நான் ரெடி. அப்ப மீன் மாட்டு போகுதுடி. மீன் மாட்டிக்கிச்சு, மீன் மாட்டிக்கிச்சு. பாத்தியா, முதல்ல எனக்கு தான் மீன் கிடைச்சிருக்கு. எனக்கு தக்க இருக்குது. பாத்தியா, நீ என்னதான் தூண்டில் போட்டாலும் அதுல எந்த மீனும் சிக்காதடி. செல்லப்பா. ஹலோ. சொல்லுங்க செல்லப்பா. ஹலோ. ஹலோ. இது செல்லப்பாவோட போன் நம்பர். அவரு டெல்லியில இருக்காரு. ஆனா வாய்ஸ் மாதிரி இருக்கு. நீங்க யார் பேசுறது? நான் அப்பவே சொன்ன ஆத்துல போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட துணி துவச்சுக்கிறேன்னு. கேட்டியா? இப்ப பாரு, தண்ணி முண்டு ஊத்திட்டு இருக்க. எதுக்குமா? உனக்கு தேவையாதெல்லாம்? ஆமாடி, நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட கூத்து அடிச்சிட்டு இருப்ப ஆத்துல போய். சாயங்காலம் வருவ. நீ வர வரைக்கும் நான் வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு காத்துட்டு இருக்கணும். எந்த வயசுல கூத்தடிக்காம எந்த வயசுல கூத்தடிக்க சொல்ற? எனக்கு ருசியா சமைச்சு போட நீ இருக்கல்ல. சமைச்சு போட அப்பா இருக்காரு. அப்புறம் எனக்கு என்ன கவலை? I am SI from railway accident site. Accident site. I am speaking from this dead man's mobile. You mean to say செல்லப்பா is dead? Yes. செல்லப்பா இறந்துட்டாராமா. இந்த தடவை போகும்போது கூட மலரை நல்லா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு தான் போனாரு. ஐயோ, அதை எப்போ சொல்லிட்டு தானே போவாரு? இல்லடி, இந்த தடவை தெரு வரைக்கும் போயிட்டு திரும்ப 2வது தடவை வந்து மலரை நல்லா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போனாரு. அதுதான் எனக்கு நெருடலா இருக்கு. என்ன கவலை அடிக்க. என்னங்கய்யா? இன்னைக்கு விடிய காலையில ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஆமாங்கய்யா. அதுல செல்லப்பா செத்து. ஐயோ, அண்ணன் இறந்துட்டாரா? உண்மையாவா? அப்பா மாதிரி வளர்த்தாரியா? ஐயோ அம்மா, நீ ஒரு சென்டிமெண்ட் லேடி. ஏய், அம்மா தொடாத. இப்ப எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அப்படியே ஒரு போட்டோ எடுத்து பொம்மையா மாட்டிடலாம் போல இருக்கு. அம்மா, சித்தப்பா வந்திருக்காரு. அண்ணே. என்ன தம்பி, ஜவுளி கடைக்கு போல? போனங்க அண்ணே. மலரு, டிவி நியூஸ் பாத்தியாமா? பாக்கலையே சித்தப்பா. காலையில டெல்லியில இருந்து வந்த ட்ரெயின் தீ பிடிச்சிருச்சு போச்சு கண்ணே. சரிப்பா, அதுக்கு நீ பேர் ஜாப்ல இருக்க? அண்ணி, அந்த ட்ரெயின் பெட்டிக்குள்ள அண்ணனே இருந்தாரு கண்ணே. அண்ணே, அங்க போய் என்னமா பண்றது? பெட்டிக்குள்ள இருந்த எல்லாரும் கறிக்கட்டை ஆயிட்டாங்கம்மா. இத பார்த்து ரயில்வே தருவாங்க. யாரையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியலன்னு எல்லா பொருத்தையும் ஒன்னா போட்டு புதைச்சிட்டாங்கம்மா. எல்லாம் போச்சு தம்பி. போன வரை இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு போயிருக்க கூடாது. எல்லாம் நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. இல்ல தம்பி, இவ ரொம்ப பிடிவாதக்காரி. நான் நினைச்சதை சாதிக்கணும்னு நினைப்பேன். இவ்வளவு நான் எப்படி? அண்ணி, சின்ன பொண்ணு தானுங்க அண்ணி. போ மாறிடுவா, கவலைப்படாதீங்க. நான் சின்ன பொண்ணு இல்ல. யாருக்கும் நான் பாரமா இருக்க மாட்டேன். என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க. ஹலோ, யாருங்க பேசுறது? நான் மலர்கொடி பேசுறேன், பரமத்தி வேலூர்ல இருந்து. என்ன விஷயம்? பிரேம் அங்க இருக்காரா? நான் எப்ப போன் பண்ணல இல்ல இல்லன்னு தான் சொல்றாங்க.
விஷயம்னு உனக்கு தெரியாதா மலர்? உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். இங்கதான் யாரும் இல்லையே, சொல்ல சொல்ல தைரியம் இல்லை மலர். அப்ப விட்டு. மலர் மலர், ஐ லவ் யூ மலர். உன்னை பிடிக்கலன்னு நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். திரும்ப திரும்ப அதே சொல்லி என்ன சுத்தி சுத்தி வந்தா என்ன அர்த்தம்? நானே மனசு சரியில்லைன்னு ஒரு அரை மணி நேரம் தனியா உட்காரலான்னு வந்தேன். என் தனிமை என்ன மாதிரி வந்து கேட்டுட்டீங்க. மலர், உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் இங்கிருந்து போயிடுறேன். ஆனா உன் தனிமையை கெடுக்க நான் விரும்பல மலர். கஜினி 17 முறை படையெடுத்து கடைசியா 18வது தடவை வெற்றி பெற்று இந்தியாவில் உள்ள செல்வத்தெல்லாம் திருடிட்டு போனான். ஆனா அந்த அறிவு பல 100 முறை உன் மனசு திருட முயற்சி பண்ணியும் முடியல. திரும்பவும் சொல்றேன், நான் ஊரை கூட்டத்துக்கு முன்னாடி மரியாதை இங்கிருந்து போயிடு. என் முன்னாடி நிக்காத, போயிடு. மலர், என்னைக்குதான் இந்த அறிவை உண்மையா நீ புரிஞ்சுக்க போறியோ? ஹலோ யாரு? நம்ம துபாயில இருந்து ஷேக் பேசுறோம். எது? துபாயில இருந்து ஷேக் பேசுறீங்களா? ஆமா. என்ன விஷயம் சார்? நம்ம நாட்டுல ஒரு டிவி சேனல் ஆரம்பிக்கிறான். ஆரம்பிச்சிட்டா போச்சு. அச்சா, அதுக்கு என்ன பேரு வைக்கலாம்? என்ன சார், இப்ப எல்லா சேனலும் வந்துருச்சு. நம்ம ஒண்ணு செய்யலாம், ஆயில் சேனல் வைப்போம். ஓ அச்சா, சேனல்கே பகுத் அச்சா, பகுத் அச்சா. சரி, நீ சம்பளமா என்ன பேமெண்ட் எதிர்பார்க்கணும்? ஒண்ணு வேணாம் சார். உனக்கு துட்டு வேணாமா? ஐயோ, நான் அந்த ஒண்ணு வேணும்னு சொல்லல சார். என் பேர்ல ஒரு 5 ஆயில் கிணறு எழுதி வச்சிட்டீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். ஓகே ஓகே, உனக்கு 5 ஆயில் கிணறு எழுதி வச்சிடுறேன். அப்படியா? அக்ரிமெண்ட் போட்டுடலாமா? போட்டுருங்க. ஓகே ஓகே. ஹலோ ஹலோ, நான் ஹாங்காங்ல இருந்து ஜாக்கி சான் பேசுறேன். எது? சாய் சான் பேசுறீங்களா? சொல்லுங்க சார், என்ன விஷயம்? நீங்க உடனே ஹாங்காங் வாங்க. அப்படியா? ஒரு நிமிஷம் சார். டேய், நம்ம மொட்டை மாடியில இருக்கிற ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ண சொல்றா. பேசு. ரெக்க சுத்துற சத்தம் கேக்குதா? நம்ம பார்ட்னரா பணம் பண்ணுவோம். பார்ட்னர்ஷிப் விஷயமா சார்? எப்பவுமே நம்ம சோழ பார்ட்னர் தான் சார். 8 கோடி தந்தீங்கன்னா ஓகே சார், இல்லைன்னா வரமாட்டேன், பாத்துக்குங்க. சரி, தந்துடுறேன், உடனே வாங்க. ஓகே சார். டேய், பிசினஸ் பேசுற இடத்துல உனக்கு என்னடா வேலை? ஒரு நாள் இங்க ஷூட்டிங்கே நின்னு போய் கிடக்கு. ஒரு நாள் எம்டி இல்லனா நீ பண்ற அளவுக்கு தாங்க முடியல. கழட்டியானா? கழட்டி குடியா. ஒரு நாள் எம்டியா கோட்டை போட்டு நடிக்க விடுறாங்களையே, இவங்களுக்கு சின்னத்தனமா உள்ள இருக்கு. இங்க என்ன நடக்குது? சரி மாரி, நீ கிளம்பு, நான் பார்த்து. Hey பிரேம், எங்க இருக்க? ஆபீஸ்ல தான் சார். கம் டு மை ரூம் இமிடியேட்லி. குட் மார்னிங் சார். இங்க என்ன நடக்குது? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? சார், உன்ன மாதிரி 1000 பிரேம என்னால உருவாக்க முடியும். சார், நான் என்ன சார் பண்ணேன்? எல்லாம் எனக்கு தெரியும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. Get lost from here. Sir, get sir, out. Please, you sir, are dismissed sir, now. Sir, please, sir. Sorry, sir. Out. Sir, get out. ஹலோ, பிரேம் அங்க இருக்காரா? இல்லங்க, அவனை எம்டி வேலையை விட்டு தூக்கிட்டாரு. இன்னமேல இங்க போன் பண்ணாதீங்க. அவர்கிட்ட பேசுறதுக்கு வேற என்ன வழி இருக்கு சார்? அவ்வளவுதான். அண்ணா சொல்லுங்க, நான் வேற என்ன வழி இருக்குன்னா? அண்ணா சொல்லுங்க அண்ணா, ப்ளீஸ். ஹலோ அண்ணா, அண்ணா. பிரேம் பே எப்படி பண்ணி தொலைறானே. பாவ விவரம் தெரியாத பிள்ளைய இப்படி நம்ப வச்சு கழுத்த இருக்கிறானே. அப்படியா? சரி சரி. வணக்கங்க. வணக்கம் ஐயா. வர சொன்னீங்களா? ஆமாம்மா. வருத்தப்படாதீங்கம்மா. செல்வா எழுதுறது நீங்க மட்டும் இல்லம்மா, நாங்களும் தான். எல்லாம் எங்க விதி ஐயா. மறக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல. 25 வருஷத்து வாழ்க்கை இப்படி எடுத்து போச்சு. ஐயா, எப்படி இருந்த எங்க அண்ணி இப்ப எப்படி ஆயிட்டாங்க? வருத்தப்படாது. தம்பி, எங்களுக்கெல்லாம் நீதான் ஆறுதல் சொல்லணும். நீ எப்படி உடஞ்ச எழுத இப்படி கண்ணத்தோட
இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்குமா. ஐயோ ஐயோ, இதெல்லாம் வேணாங்க ஐயா. மா, உங்க பொண்ணோட திருமண செலவுக்குமா, எதிர்கால செலவுக்குலாம் என்ன பண்ண போறீங்க? ப்ளீஸ் வாங்கிக்கங்கம்மா, வாங்கிக்கங்கம்மா, ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அதெல்லாம் வேணும். உங்களுக்கு எப்ப எந்த உதவி தேவைனாலும் கந்தசாமிகிட்ட சொல்லி அனுப்புங்க, நாங்க செய்யறோம். ஓகே, வரேங்க ஐயா. நன்றி. போயிட்டு வாங்க நீ. என்ன கல்யாணி, ஏதோ மலரை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு கூப்பிட்டு இருந்தியே, என்ன விஷயம் கல்யாணி? நம்ம மலர அந்த ரோஜா டிவி கேம்பரர் பிரேம் நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டான் அறிவு. நீ என்ன சொல்றன்னு புரியல. நம்ம மலரை காதலிக்கிறதா சொல்லி தடாகத்துல உள்ள தாமரை மலர் போல இருந்த நம்ம மலரோட மனச காத்துல சிக்கின காத்தாடை போல அலபாய விட்டுட்டான். மலர் பிரேம் போன் பண்ணுச்சா? பண்ணாலே, ஆனா அவளுக்கு லைன் கிடைக்கல. அப்புறம் அவன் வேலை செய்யற ரோஜா டிவிக்கு கால் பண்ணா. அவன் அங்க வேலையை விட்டு தூக்கிட்டதா சொன்னாங்க. பிரேம் எதுக்கு வேலையை விட்டு தூக்குனாங்க? பிரேம் வந்து பெண்களோட விஷயத்துல படு மோசமா நம்ம மலர் மாதிரி பல பெண்களோட வாழ்க்கைக்கு எடுத்திருக்கான். அந்த அப்பாவி பெண்களோட வரிசையில நம்ம மலரும் ஒரு எண்ணிக்கை. இப்ப நான் என்ன செய்யணும் கல்யாணி? விதி அறிவு, நீ அவளை கர்ப்ப கிரகமா சுத்தி வர. ஆனா அவ உன்னை சாதாரண பக்தனா கூட பார்க்காம கோயிலுக்கு வெளியே நிக்கிற காவலாளியா பாக்குறா. ஆடு கசப்பு கடைக்காரன தான் நம்புமா. நாம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த நேரத்துல அவளுக்கு ஆதரவா இருக்க வேண்டியதுதான். மலருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சார், என்னையா இவ்வளவு லேட்? பேப்பருக்கா வெயிட்டிங்கயா? பேப்பரை பாருங்க சார். ஹெட் நியூஸ் உங்க பையன் நியூஸ். ஹெட் நியூஸ் என் பையன் நியூஸ். கமலா, படிச்சு படிச்சு சொன்ன கேட்டியா? இடம் கொடுக்காதன்னு சொன்ன கமலா. என்னங்க பாரு, உன் பையன் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான் பாரு. அப்படி என்ன ஊர் உலகத்தில் இல்லாத என் பையன் பண்ணிட்டான்? உட்டேன்னா தெரியும். ஒன்னால தாண்டி அவன் இவ்வளவு தூரம் கெட்டு போயிருக்கான். ஏய் பிரேம், பிரேம், என்னப்பா டென்ஷனா இருக்க? எல்லாம் ஒன்னால தான்டா. நான் என்னப்பா பண்ண? என்ன பண்ணியா ராஸ்கல்? வர்றா. இதெல்லாம் நீ பண்ண வேலை தானே? ஆமா, நான் தான் கொடுத்தேன். என் பிரியாவை கெடுத்த மாதிரி எல்லா பொண்ணுங்க எடுத்துட்டு அதை பார்த்து நான் சும்மா இருப்பேனா? என்ன பண்ணுவா? ஏய், உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஏய், யார் மேல கை வைக்கிறா? யார் மேல கை வைக்கிறா? அடி கொல்லுடா. விடுங்க, விடுங்க, கை வைக்கிறா. விடுங்க, விடுங்க சார். சார் விடுங்க, விடுங்க சார். யார் மேல? சார் இந்தாங்க மேடம் போன். கொன்னுடுவா. சார் ப்ளீஸ் உட்காருங்க. சொல்லுங்க மேடம். பாருங்க சார். நீ முதல்ல வெளியே வா. இதோ வர மேடம். காஞ்சனா மேடம் பாத்துட்டு வந்து உன்னை வெச்சுக்கடா. போடா, போயிட்டு வந்து பேசிக்கலாம். சார் உட்காருங்க சார். லூசா சார் இவன்?